குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சர் இஸ் மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் யூ பாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டெம்பரேச்சரை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. தெர்மல் ஈக்லிபிரியம் என்னன்னா, ஒரு சூடான பாடி, ஒரு சில்லுன்னு பாடி, ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் உள்ள பாடி, ஒருத்தன் சூடாக இருக்கான், ஒருத்தன் சில்லுன்னு ஆறி போயிருக்கான். ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்தோம்னா சூடாக இருக்கவன் வந்து சில்லுன்னு இருக்கவனுக்கு வந்து ஈட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். சில்லுன்னு இருக்கவன் என்ன பண்ணுவான், சூடாக இருக்கவங்கிட்ட வந்து ஈட்டை வாங்கணும்னு ஆசைப்படுவான். ஒருத்தன் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவான், ஒருத்தன் வாங்குறதுக்கு ஆசைப்படுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் அதே டெம்பரேச்சர் வந்துருவானுங்க. நீயும் அதே டெம்பரேச்சர், நானும் அதே டெம்பரேச்சர். அதுதான் அந்த சேம் டெம்பரேச்சர் வர்றது தான் வந்து ஈக்லிபிரியம்ன்றாங்க. ஒருத்தன் T1 இருப்பான், T2 இருப்பான். ஸோ ரெண்டு பேரையும் ஜோடி சேர்க்குறோம். ஸோ T1 வந்து கொடுக்க ஆசைப்படுவான், T2 வந்து வாங்கிறதுக்கு ஆசைப்படுவான். ஸோ T2ல இருக்கவன் வந்து வாங்கிறதுக்கு ஆசைப்படுவான். அப்போ ரெண்டுமே சமமான இதுக்கு வந்துடுவான், T அப்படின்னு ஒரு டெம்பரேச்சர் வந்துருவாங்க. அதுதான் வந்து தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ வென் தே அட்டைன் த தெர்மல் ஈக்லிபிரியம் ஸ்டேட் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு லா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த லாக்கு பேரே 0th லா. என்னடா இது லா வந்து வித்தியாசமா இருக்கு, 0th லாவா? 0 நம்பர் கேள்விப்பட்டிருக்கோம், அதுனா 0th லா. 1வது லா, 2வது லா, 3வது லா அப்படின்னு வச்சிருக்கலாம். ஏன் 0th லான்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லாவை தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் லா கண்டுபிடிச்ச பிறகு அது கொண்டா கட்சி இன்னொரு லாவை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த லா வந்து செகண்ட் லான்னு சொல்லக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லாக்கே அது வந்து முன்னுதாரணமா இருக்கு, எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்றப்ப அது இப்போ ஒன்றுக்கு முன்னாடி என்ன நம்பர்னு பார்த்தா நம்பர் இல்லை. தேடி தேடி பார்த்தாங்க, ஒன்றுக்கு முன்னாடி நம்பர் இல்லை. அப்போ ஒன்றுக்கு முன்னாடி ஒரே நம்பரு 0. அப்போ 0th லான்னு வச்சாங்க. 0th லானா என்ன அப்படின்னா, 3 சிஸ்டம் எடுத்துக்கிட்டாங்க. சிஸ்டம் 1, சிஸ்டம் 2, சிஸ்டம் 3 3 சிஸ்டம் எடுத்துக்கிட்டாங்க. when 2 system are interact with the third system, 2 system S1 and S2 interact with the third system and they are in thermodynamic equilibrium அப்படின்னா, they are 3 system in thermal equilibrium. when 2 systems are interact with the third system are in thermal equilibrium, S1 S2 S3யோட தொடர்புல பண்ணாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் தெர்மல் ஈக்லிபிரியம், இவங்க ரெண்டு பேரும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தாங்க. S1 S3யும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தாங்க, S2 S3யும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தாங்க. கண்டுபிடிச்சது என்னன்னா, இவங்களும் தெர்மல் ஈக்லிபிரியம், இவங்களும் தெர்மல் ஈக்லிபிரியம். S1 S2 வந்து S3யோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கண்டுபிடிப்பு என்னன்னா, S1 S3யும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில், S2 S3யும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச பிறகு தென் என்ன புரிஞ்சுதுன்னா, அப்போ S1 S2வும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் தான் இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக S3யோட தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் இது ரமணா படம் வந்து இங்கே சொல்ல வேண்டியது கதை கட்டாத்துக்கு ஆசைப்படுறோம். ரமணா படத்தில் ரெண்டு பேர் ஃப்ரெண்டு இருப்பாங்க. சரியா? ஒருத்தன் யூஜியில் வந்து ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் வச்சுங்களேன். ரெண்டு பேரும் பிஇ படிக்கும்போது ரமேஷும் சுரேஷும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அது பிஜி படிக்கும்போது ரமேஷும் கணேஷும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ ஹையர் டிகிரியில் ஒருத்தன் யூஜி படிக்கும்போது ரமேஷும் சுரேஷும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. பிஜி படிக்கும்போது ஹையர் டிகிரியில் ரமேஷும் கணேஷும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போ 3 பேரும் ஒரு நாள் டீ சாப்பிட போனாங்க. டீ சாப்பிட போனப்போ இவன் தான் சுரேஷ் என்னோட ஃப்ரெண்டுன்னு ரமேஷ் சொல்கிறான். இவன் சொல்கிறாங்க, இவன் தான் கணேஷ், இவன் தான் ரமேஷ் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணான். அப்போ எனக்கு தெரியாமல் எப்படா கணேஷ் உனக்கு ஃப்ரெண்ட் ஆனா அப்படிங்க. அவன் என் கூட பிஜி படித்தான்டா, நான் மேல் படிக்கும்போது அவன் என் கூட படித்தான். அப்போ அதுக்கு அன்னைத்துலேருந்து என்ன ஆனுங்கன்னா, ரமேஷ் சுரேஷ் கணேஷ் 3 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ இன்னொரு தனியாக பார்க்கும்போது இவங்க சுரேஷும் கணேஷும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சரியா? ரமேஷும் சுரேஷும் ஃப்ரெண்டாக இருந்தால, ரமேஷும் கணேஷும் ஃப்ரெண்டாக இருந்தால சுரேஷும் கணேஷும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் வந்து அந்த கதையோட சுருக்கம். அப்போ when 2 systems are in thermal equilibrium with the third system, then the 2 systems remains in thermal equilibrium. சரியா? when 2 systems are in thermal equilibrium with the third system individually, then those 2 systems are in thermal equilibrium அப்படின்னா. இப்போ இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா, when system 1 S1 and system S2 are in thermal equilibrium with the system S3 individually, then system S1 and system S2 should be in, அவ்வளோதான் 0th law of thermodynamics. இன்னைக்கு டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்,
ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்.